வணக்கம் உங்க எல்லாருக்கும் சிவகாசி ரெயின்போ டீம்ல இருந்து பேசுறோம். இன்னைக்கு இந்த வீடியோல எந்த டாபிக் பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 9 ஆனுவல் ரிட்டர்ன்ல ஒரு நியூ அனெக்ஷர் கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி தான் பேச போறோம். ஏற்கனவே கடந்த ஆண்டு 2023ல இருந்து 2024 அதோட வருட கணக்கு ஆனுவல் ரிட்டர்ன் ஹச்எஸ்என் சம்மரி அதுல இருந்து ஜேசான் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டூல் வந்து நம்ம சைட்ல லான்ச் பண்ணியிருந்தோம். சிவகாசி ரெயின்போ.inங்கிற சைட்ல லான்ச் பண்ணியிருந்தோம். அதுல என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 12 மாசத்துக்குரிய GSTR 1 ஃபைல்ஸை இம்போர்ட் பண்ணி அதுல இருந்து நம்ம ஜேசான் வந்து ஜெனரேட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த நியூ அனெக்ஷர்ல நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு எக்ஸல் ஃபைலாக கொடுத்துருக்காங்க. 12 மாசத்துக்குரிய ஹச்எஸ்என் டேட்டாவை ஒரே எக்ஸல் ஃபைலில் கொடுத்துருக்காங்க. அதை 2 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து டீடைல்டு ஹச்எஸ்என் சம்மரி, இன்னொன்று வந்து கன்சாலிடேட்டட் ஹச்எஸ்என் சம்மரி. ஃபர்ஸ்ட் அந்த ஃபைலை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஜிஎஸ்டி போர்ட்டலில் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் டேஷ்போர்டில் ஆனுவல் ரிட்டர்ன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த வருஷத்து கொடுத்துக்கோங்க. இதில் ப்ரிப்பேர் ஆன்லைன். நெக்ஸ்ட் இதில் டவுன்லோட் டேபிள் 12. இந்த ஃபைல் டவுன்லோட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளூ கலரில் லிங்க் வரும். இதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடும். நாங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஃபைல் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஷீட் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் இருக்கும். 12 மாதத்துக்குரிய ஹச்எஸ்என் டேட்டா ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஷீட்டில் வந்து கன்சாலிடேட் பண்ணி நமக்கு இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஷீட்ல வந்து அடிஷ்னலா ஒரு காலம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ரிட்டன் பீரியட். இப்போ 12 மாசத்துக்குரிய டேட்டா இருக்கிறதுனால எந்த மாசத்துல இந்த ஹச்எஸ்என் டீட்டெயில் நம்ம தாக்கல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்காக இந்த ரிட்டன் பீரியடுங்கிற காலம் அடிஷ்னலா சேர்த்திருக்காங்க. பிளஸ் லிட்டருங்கிற யூக்யூசி வந்து போன வருஷத்துல அக்செப்ட் பண்ணல, போர்ட்டல் அக்செப்ட் பண்ணல. இந்த வருஷம் இந்த லிட்டர் அப்படிங்கிற யூக்யூசியை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டோட்டல் குவான்டிட்டியில் வந்து சில டேட்டாவில் இந்த மாதிரி NA அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்கெல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம சர்வீஸ் பண்ணுறோம்ல அதோட ஹச்எஸ்என் கோட், அதாவது 99ல் ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கிற ஹச்எஸ்என் கோடுக்கு எல்லாமே குவான்டிட்டி மென்ஷன் பண்ண தேவையில்லை. அதனால நாட் அப்ளிகபிள் NAன்னு போட்டிருப்பாங்க. இப்போ அதை தவிர வேற எதுக்காச்சும் இந்த மாதிரி NAன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம மென்ஷன் பண்ணும்போது 0.5 kg 0.25 இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதாவது 1க்கு கீழே நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதையும் வந்து NA அப்படின்னு டினோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபைலை நம்ம டூல்ல எப்படி இம்போர்ட் பண்ணி ஜேசான் ஜென்ரேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம சைட் சிவகாசி ரெயின்போ.in அந்த சைட்ல போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர்ட் யூசரா இருந்தீங்க அப்படின்னா டைரக்டா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை புது யூசராக இருக்கீங்க அப்படின்னா ரெஜிஸ்டரில் போய் உங்கள் நேம் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் ஃபுல் ஆக்டிவேஷன் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. GSTR 9 ஹச்எஸ்என்ல இப்போ இதுதான் புதுசாக நம்ம கொடுத்துருக்கோம். GSTR 9 ஹச்எஸ்என் எக்ஸலை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண ஃபைலு இப்போ இம்போர்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து 12 மாதத்துக்குரிய ஹச்எஸ்என் டேட்டா நமக்கு இருக்கும். இதில் எதுவும் எரர் இருக்குது செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வேலிடேட் ஹச்எஸ்என் கொடுக்கலாம். இப்போ இதில் என்னென்னலாம் எரர் இருக்குன்னு நமக்கு டிஸ்பிளேல வந்துடும். இப்போ இன்வேலிட் ஹச்எஸ்என் இருக்கு அப்படின்னா இந்த ஹச்எஸ்என்லாம் நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலில் லிஸ்ட் பண்ணலை அப்படிங்கிறது அர்த்தம். இந்த எரர் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து குவான்டிட்டி ஷுட் பி கிவன், அதாவது குவான்டிட்டி இங்கே 0ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது சர்வீஸ் ஹச்எஸ்என் கோடாக இருந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணியிருக்கோம். இப்போ சர்வீஸ் கோடு தவிர வேற ஏதாச்சும் ஹச்எஸ்என் கோடு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக குவான்டிட்டி கொடுத்தே ஆகணும். இது நம்ம எக்ஸல் ஃபைலில் NAன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுதான் இங்கே 0ன்னு இம்போர்ட் ஆயிருக்கு. இதை மட்டும் நம்ம எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். இப்படி கொடுத்துருந்தோம்னா அந்த எரர் சால்வ் ஆயிரும்.
இப்போ எல்லாமே வேலிட் ஆயிடுச்சா? இந்த இன்வேலிட் HSN இருந்தால் பரவாயில்ல, இது இருந்தால் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய 3 விஷயங்கள் என்னென்னா, இந்த லிட்டருங்கிற ஈக்விசி வந்து இந்த வருஷம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி குவான்டிட்டி NA அப்படிங்கிறது எல்லாமே இதில் இம்போர்ட் ஆகும்போது 0ன்னு இம்போர்ட் ஆகும். அதை மட்டும் நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ போர்ட்டல் வியூ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு HSN, ஈக்விசி, ரேட் ஆஃப் டேக்ஸ் இது 3 சேமாக இருக்கும் போது நமக்கு சமேஷன் பண்ணி காமிக்கும். இதுதான் வந்து நம்ம எக்ஸல் ஷீட்டில் வந்து கன்சாலிடேட்டட் டீடைல்ஸில் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டும் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது போக நீங்கள் மேனுவலாக ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எடிட் பண்ணிக்கலாம், இல்லை டெலீட் பண்ணிக்கலாம் டேட்டாஸை. இதுக்கப்புறம் வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் எந்த எரரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம JSON வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது போக ஒரு டேட்டாவில் வந்து என்ன எரர் காமிக்குது அப்படின்னா, டிஃபரன்ஸ் ஆஃப் டாக்ஸபிள் வேல்யூ, அதாவது டாக்ஸபிள் வேல்யூக்கும் IGST, CGST, SGST இதை 3ஐயும் சம் பண்ணும்போது டிஃபரன்ஸ் வந்து நமக்கு 10க்கு மேலே இருந்ததுன்னா இந்த எரர் காமிக்கும். இதையும் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு GST நம்பர் கொடுத்துட்டு JSON ஜென்ரேட் பண்ணிங்கன்னா ஜென்ரேட் ஆகும். ஸோ நம்ம இந்த ஃபைலை அப்படியே நம்ம போர்ட்டலில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன்ஸ், டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே காண்டாக்ட் டெக்ஸ்ட்டில் எங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். எதுவும் டவுட்னா காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.